ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு. ஹோட்டலெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு அருமையான முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா குழம்புக்கும் நல்ல பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பர்டிகுலர்லி நல்ல ஒரு காரசாரமான காரக்குழம்புலாம் வைக்கும்போது இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்கும். தயிர் சாதம் ரச சாதத்தோடவும் சாப்பிடலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம குயிக் அண்ட் ஈஸியாகவும் பண்ணிடலாம். முட்டைக்கோஸ் ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள். இதில் நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். பர்டிகுலர்லி நல்ல பருப்பெல்லாம் சேர்த்து தேங்காய் சேர்த்து செய்கிற கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்ல பக்குவமாக, ரொம்ப குழைவாக வேக வைக்காமல் கரெக்டாக பக்குவமாக வேக வச்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல ஒரு சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், சன்னா தால். இப்போ இதை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும். நான் இங்கே ஆல்ரெடி பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கிறேன். 1/2 கப்பு பருப்பை நல்ல ஒரு 1/2 மணி நேரமாக நல்ல தண்ணியில் ஊற வச்சாச்சுங்க. பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வேக வச்சிடலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஊறின பருப்பு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துட்டு இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்து வரக்கு 1/2 கப்பு பருப்புக்கு 2 கப்பு தண்ணி. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா வேக வைக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 10-12 நிமிஷம் வேக விடுவோம். குக்கர்லேயும் பருப்பு வேக வைக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு விசில் அல்லது 2 விசிலுக்கு வேக வைங்க. ரொம்ப குழைவாக மசிய வேக வைக்க வேண்டாம். இது வெந்துட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் இங்கே முட்டைக்கோஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சுங்க. 250 கிராம் முட்டைக்கோஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இங்கே பருப்பு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக போய் நல்லா வெந்திருக்கு. ஒரு பருப்பு எடுத்து அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசியுது. ஸோ பர்ஃபெக்டாக பருப்பு வெந்துருச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துடலாங்க. ஒரு 250 கிராம் முட்டைக்கோஸை நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த பருப்பில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. கூட்டில் இப்படி ஒரு தக்காளி சேர்க்கும்போது நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த தக்காளியோட இந்த சின்ன புளிப்பு கூட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ கூடவே 3 பல் பூண்டு சேர்த்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு ஃபுல் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுருவோம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கேபேஜ் ரொம்ப குயிக்காக வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 5-6 நிமிஷம் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகா. காரம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ஸோ கமகமன்னு வாசனையோட தேங்காய் மசாலா ரெடி. இங்கே முட்டைக்கோஸும் நல்லா வெந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துடலாங்க. தேங்காய் மசாலா சேர்த்து விட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதாவது கூட்டு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்காங்க. இலையில பரிமாறுறதா இருந்தால் கொஞ்சம் திக்காக செய்யணும் கூட்டு. நான் இங்கே கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த தேங்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு 6-7 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ 6-7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறோம். வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. கூட்டு பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கம்பல்சரி கிடையாது, எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக சின்ன வெங்காயம், நல்லா பொடியான இருக்கணும் சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு 4-5 வரமிளகாய் தாளிப்புக்கு நான் இங்கே உருண்டை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதனால் ஒரு 4-5 போட்டிருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுறலாங்க.
இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. தாளிப்பு ரெடி. இப்போ வெந்துக்கிட்டு இருக்கிற முட்டைக்கோஸ் கூட்டில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல் முட்டைக்கோஸ் கூட்டு. இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை சப்பாத்தி கூடவும் சேர்த்து சாப்பிடலாம். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.